பத்தி இழிவா பேசிட்டு இருக்கான். நான் அவனை சொன்னா தப்பா? உங்க அம்மா கடை திரும்ப வரணும்னு நானும் உண்மையா தான் ட்ரை பண்ணேன். ஆனா அந்த கடை திரும்ப வந்தது மாமாவால தான். தெரியும், அவனாலதான் எல்லாமே நடக்குது. உங்க மாமா தான் பெரிய ஹீரோ. போதுமா? இப்ப எதுக்கு கத்துறீங்க? நான் என்ன ஏது நடந்ததுதானே கேட்டேன். நீ என்ன எதுன்னு கேட்ட மாதிரி தெரியல. அந்த முத்துவை ஹீரோ மாதிரி நினைச்சிட்டு இருக்க, என்ன ஒரு ஜோக்கர் மாதிரி நினைச்சிட்டு இருக்க. ஏன்னா என்னால முடியாத ஒரு விஷயத்தை அவன் பண்ணிட்டான்னு என்ன குறைச்சு பாக்குறேன். நான் ஏன் அப்படி இல்ல? இதெல்லாம் உனக்கு புரியாது. நான் நேர்மையா தான் ட்ரை பண்ணேன். அவன் காசு கொடுத்தானோ இல்ல போய் மிரட்டினானோ, எந்த வேலையை எப்படி செய்யணும்னு எனக்கு தெரியாதா? நான் ஒரு நாளைக்கு எத்தனை அக்யூஸ்ட பாக்குறேன். இப்ப யார் அக்யூஸ்ட்னு சொல்றீங்க? நான் உதாரணத்துக்கு தான் சொன்னேன். இல்ல, என் மாமாவை தானே சொன்னீங்க. அப்படியே இருக்கட்டும். ஏன் நான் என்ன பொய்யா சொன்னேன்? அவன் ரவுடி தானே, அவனுக்கா நீ எதுக்கு சப்போர்ட் பண்ற? இப்ப எதுக்கு இந்த மாதிரி கோவப்படுற? பின்ன நீங்க மாமாவை அவன் இவன் சொல்றீங்க. இனிமே என் முன்னாடி அப்படிலாம் பேசாதீங்க. உங்களை மாதிரி அவரும் நல்லவர் தான். மரியாதை கொடுக்குற அளவுக்கு உன் மாமா ஒன்றும் அவ்வளோ பெரிய ஆள் இல்லை. அவனெல்லாம் ஏன் கூட கம்பேர் பண்ணாத. நான் போலீஸ், அவன் சாதாரண டிரைவர், அதுவும் ஒரு ரவுடி. அவன் ஒன்றும் பெரிய ஆள் கிடையாது நான் மரியாதை கொடுக்கறதுக்கு. எனக்கு அவர் பெரிய ஆள் தான். எங்க குடும்பத்துக்கு அவர் எவ்வளவு பண்ணிருக்கான்னு தெரியுமா? உங்களுக்கு அதெல்லாம் புரியாது. நான் பேசிட்டு இருக்க, நீங்க பாட்டுக்கு என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இந்த ஷூல தூசி பட்டுருச்சு. உன் மாமாவை பத்தி நீ பேசும்போது எனக்கு அது ஞாபகம் வந்துச்சு. ஏன்னா அவனும் இதே மாதிரி தான், என் காலில் இருக்கிற தூசிக்கு சமம். அவன்லாம் ஒரு ஆளுன்னு பேசிக்கிட்டு அவனை போய் உங்க அக்கா கல்யாணம் பண்ணாங்க பாரு, அவங்களுக்கும் அறிவில்லை. இப்ப எதுக்காக என் அக்காவை எடுக்கிறீங்க? இந்த பாரு சீதா, நீ அந்த வீட்டில் பிறந்திருக்கலாம், மீனா உனக்கு அக்காவா இருக்கலாம், முத்து உனக்கு மாமாவா இருக்கலாம். பட் எல்லாத்துக்கும் மேல நீ என் ஒய்ஃப். எனக்கு பிடிக்காதவங்களும் உனக்கு பிடிக்கூடாது.